இஸ் திஸ் மித்ரா? வாட் இஸ் திஸ்னா? நீ எதை பத்தி கேக்குற? லக்ஷ்மிக்கு இவ்ளோ பாசமா இவ்ளோ அக்கறையா நீ ஊட்டி விட வேண்டிய அவசியம் இல்ல. பக்கத்துலதான் அவ தங்கச்சி இருக்கால, இந்த பாசத்தெல்லாம் இவளால காட்ட முடியும். மனிஷா, இந்த வீட்ல இந்த மாதிரி நிலைமையில யார் இருந்தாலும் நான் இப்படிதான் பண்ணியிருப்பேன். நீ தேவையில்லாம பூத கண்ணாடி வச்சு பாக்குற. இல்ல மித்ரா, உனக்குள்ள நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி அவ மேல எப்பவும் இல்லாத கேர காட்டிக்கிட்டு இருக்க. இதுக்கு முன்னாடி எப்பவும் காட்டாத அக்கறையே இப்ப காட்டிக்கிட்டு இருக்க. என்ன இதெல்லாம்? இன்னைக்கோ நாளைக்கோ போக போற பொண்ணு மேல உனக்கு இவ்ளோ எமோஷன்ஸ் தேவையா? மனிஷா, ஸ்டாப் இட். எப்பயும் உன்னோட சைட்ல இருந்து ஒரு விஷயத்தை பார்க்காத. அடுத்தவங்க கோணத்துல இருந்து ஒரு முறை பார்க்க கத்துக்கோ. சூழ்நிலையை புரிஞ்சுக்கிறதுக்கு தயவு செஞ்சு முயற்சி செய். அதை விட்டுட்டு ஒவ்வொரு தடவையும் சூழ்நிலை உனக்கு சாதகமா இருக்கணும்னு நீ நினைக்காத. ஐயோ அதெல்லாம் மித்ரா. மனிஷா, ப்ளீஸ் இங்கிருந்து போறியா? உன்கிட்ட தான் சொல்றேன், போ. கொஞ்சம் பொறுமையா சாப்பிடு லக்ஷ்மி. பாத்தீங்களாமா, லக்ஷ்மி கஷ்டப்படுறான்னு தெரிஞ்சதும் மித்ரா எவ்வளோ கேரிங்கா பாத்துக்கிறான்னு. ஆமாண்டா, நான் இன்னைக்கு ஒரு புது மித்ராவை பாக்குறேன். மித்ராக்கு லக்ஷ்மி மேல பாசம்லாம் இருக்குமா? அது வெளிக்காட்ட தான் கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. நாத்து நட்டதுக்கு அப்புறம் அறுவடை செய்யறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும்ல. இதுவும் அது மாதிரிதான். 2 பேருக்கு இடையில பாசங்கிற விதை இப்ப முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. அதோட பிரதிபலனை தான் இப்ப நாம 2 பேரும் பாத்துக்கிட்டு இருக்கோம். ரொம்ப சரியா சொன்னீங்கம்மா. இவங்க 2 பேரை இப்படி பார்க்கும்போது என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதே ஒற்றுமையோட இவங்க 2 பேரும் இருக்கணும்னு நான் என் மனசார வேண்டிக்கிறேன். நம்ம கண்ணே பட்டுடும் போல இருக்கு. வா போலாம். ஆக்சுவலா நீ லக்ஷ்மி மேல இவ்ளோ அக்கறை காட்ட வேண்டிய அவசியம் என்ன வந்தது? இந்த அளவுக்கு அவளை விழுந்து விழுந்து கவனிக்க வேண்டிய அவசியம் உனக்கு என்ன வந்தது? ஏன்னா அவ என் மனைவிங்கிறதுனால. ஏன்னா நான் லக்ஷ்மி கழுத்துல தாலி கட்டினங்கிறதுனால. எதுக்காகனா லக்ஷ்மி இந்த வீட்டுக்கு மருமகளை ஆக்கணுங்கிறதுக்காக. அவளை நல்லா பாத்துக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கு. இந்த மாதிரி நிலைமையில இருக்கும்போது கூட லக்ஷ்மியை நான் ஜாக்கிரதையா பாத்துக்காம இருந்தேன்னா
மனுஷங்கிற வார்த்தைக்கே அர்த்தம் இல்லாதவனா ஆயிடுவேன். வாட் இஸ் திஸ் மித்ரா? நீதான் உலகம் நினைச்சு உன்னை தவிர வேற யாரும் வேணான்னு நினைச்சு உனக்காகவே வாழ்ந்துட்டு இருக்க மனுஷா கிட்டயா நீ இப்படி எல்லாம் பேசுற? உன் வாழ்க்கையில இருந்து இந்த லக்ஷ்மி எப்ப போவா, உன்னோட மனைவி ஸ்தானத்தை எப்ப பூர்த்தி பண்ணலான்னு மனுஷா எதிர்பார்த்து காத்திருக்கா. தான் காதலிச்ச பையனை இன்னொரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து என்னைக்கோ இவ தியாகம் பண்ணிருக்கா. மனிஷா செஞ்ச தியாகத்தை மறந்துட்டு இவ மனசை இன்னும் நீ கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க. தப்பு மித்ரா. இதெல்லாம் லக்ஷ்மி மேல இருக்கிற இறக்கத்தினாலதான் செஞ்சனே தவிர மனிஷாவை ஏமாத்தணுங்கிற எண்ணத்துல நான் இதை செய்யலாமா? மாம், இப்ப சொல்லுங்க. மித்ரா, நீ லக்ஷ்மிக்கு சேவை செய்யறதுல தப்பு இல்லப்பா. ஆனா அவகிட்ட நெருக்கமா இருந்து உன்னையே நம்பிட்டு இருக்கிற பொண்ணுக்கு நீ துரோகம் செய்யறது தப்பு இல்லையா மித்ரா? மித்ரா, நீ மனிஷாவை தான் லவ் பண்ணிட்டு இருந்த. அவளதானே கல்யாணம் பண்ணணும்னு நினைச்ச. ஆனா சூழ்நிலை காரணமா உனக்கு லக்ஷ்மியை கூட்டிட்டு வந்து நாங்க தான் கல்யாணம் பண்ணி வச்சோம். உனக்கு கண்டம் இருக்குன்னு உனக்கு என்ன ஆயிடுமோங்கிற பயத்துல இந்த கல்யாணத்தை நடத்த வேண்டியதா போயிடுச்சு. மித்ரா, எது எப்படி இருந்தாலும் ஒரு மனைவி கிட்ட புருஷன் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு நீ எடுத்துக்காட்டா இருக்க. இதுல தப்புன்னு சொல்றதுக்கு எதுவுமே இல்ல. நீ இந்த தப்பு செஞ்சேன்னு உன்னை கையை காட்டி யாரும் சொல்ல முடியாது. நீ செஞ்சது தப்பு இல்லைங்கிறப்போ மத்தவங்க பத்தி நீ யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அண்ணா, இதான் ரைட்டு இதான் ராங்னு என்னால சொல்ல முடியாது. ஆனா உன்னோட மனசுக்கு பிடிச்சதுதான் நீ செய்யணும்னு என்னால சொல்ல முடியும். அடுத்து என்ன செய்யணும் எப்படி இருக்கணும்னு நீயே முடிவு பண்ணிக்கோண்ணா.